உழைக்கும் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அரசியலை விட்டு விலகவும் தயார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பொன்பரப்பி வன்முறை சம்பவத்தை கண்டித்து திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்ற ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திருமாவளவன் பாஜகவிடமிருந்து அப்பாவி இந்துக்களையும் பாமகவிடமிருந்து அப்பாவி வன்னியர்களையும் காப்பாற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பாஜக பாமக என இரு கட்சிகளும் அதிகாரத்திற்காக ஜனநாயகத்தை நசுக்கவும் செய்வார்கள் என்றும் கூறினார். பெரியார், அண்ணா, கருணாநிதிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் பாமகவினர் என தெரிவித்த திருமாவளவன் தற்பொழுது சங் பரிவார் வரிசையில் பாமகவும் இணைந்து விட்டதாகவும் விமர்சித்தார். மேலும் மரக்காணம், தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட வன்முறைகள் திட்டமிட்டு நடத்தப்பட்டவை என பாமக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் திருமாவளவன் கூறினார். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் என்கிற அந்த மாமனிதர்கள் எந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தம் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டார்களோ அந்த மாமனிதர்களின் கனவு வீணாகிவிடக்கூடாது. பாரதிய ஜனதாவிடமிருந்து அப்பாவி இந்துக்களை காப்பாற்றியாக வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியிடமிருந்து அப்பாவி வன்னியர் சமூகத்தை காப்பாற்றியாக வேண்டும். மக்களவை தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக நடைபெற்ற தேர்தல்களில் பாமக அடக்குமுறையை கையாண்டு வந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எப்போதெல்லாம் பாராளுமன்ற தேர்தல் வருகிறதோ அப்போதெல்லாம் அங்கே வன்முறை வெறியாட்டத்தை உருவாக்கி தலித் மக்களுடைய வாக்குகளை பறிப்பது, அந்த வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது அல்லது அந்த மக்களை அடித்து விரட்டிவிட்டு இவர்களே ஓட்டு போடுவது என்பது இன்றைக்கு பொன்பரப்பில் நடந்திருப்பது மட்டுமல்ல, கடந்த 20 ஆண்டு காலமாக அங்கே தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டே இருக்கிறது. பொன்பரப்பியில் கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக காவல்துறையினர் ஏவல் துறையினராக செயல்பட்டுள்ளதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்கு மையத்தில் நம்மை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என அன்றே அன்புமணி ராமதாஸ் கலவரத்திற்கு அடித்தளமிட்டதாகவும் வீரமணி விமர்சித்துள்ளார். காவல்துறை இவர்களுக்கு ஏவல் துறையாக பயன்படுவதா? நடுநிலையில இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் தங்களுடைய நடுநிலையை காப்பாற்ற வேண்டாமா? எனவேதான் அந்த குற்றவாளிகளை தயவு தாட்சியம் இல்லாமல் அடையாளம் காண வேண்டும், யாராக இருந்தாலும். அது மட்டுமல்ல, நீங்கள் என்னதான் தடுத்தாலும் திருமாவின் வெற்றி என்பது உறுதியாக்கப்பட்டது. பொன்பரப்பி வன்முறையில் முதல் குற்றவாளி தேர்தல் ஆணையம் தான் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் டி.கே.எஸ். இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவுடன் பாமக கூட்டணியில் சேர்ந்த அன்றே வன்னியர்களுக்கு அக்கட்சி பெரும் துரோகத்தை இழைத்துவிட்டதாக இளங்கோவன் விமர்சித்துள்ளார். இன்னும் 15 ஆண்டுகளுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தென் மாவட்டங்களில் பாஜகவினர் தீட்டியுள்ளதாக திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் சுப வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். பாஜக மதத்தின் அடிப்படையில் வன்முறைகளை வளர்ப்பதை போன்று பாமக ஜாதியின் அடிப்படையில் வன்முறையை வளர்ப்பதாக சுப வீரபாண்டியன் கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்ததும் பொன்பரப்பி சம்பவத்திற்கு காரணமானவர்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தண்டிக்கப்படுவார்கள் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் என தெரிவித்துள்ள ஜவாஹிருல்லா, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் சில காரணங்களை சுட்டிக்காட்டி வன்முறைகளில் ஈடுபடுவதாகவும் அதற்கு பொன்பரப்பி வன்முறை ஒரு உதாரணம் எனவும் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சராக அனைத்து தகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு உள்ளதாக திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் புகழாரம் சூட்டினார். மேலும் திருமாவளவன் தலித் மக்களுக்கான தலைவர் மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் பொதுவான தலைவர்களுள் திருமாவளவனும் ஒருவர் என்றும் கரு பழனியப்பன் தெரிவித்துள்ளார்.